அகாடமிக் ட்ராக்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சாய் டெக் இன்ஃபோல இந்த அகாடமிக் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த வருஷம் அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி, இன்டராக்டிவா இருக்கிற மாரி அத அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதுல அகாடமிக் ட்ராக்கிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ பத்தி தான் நான் இப்ப பேசப் போறேன். இது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேக்கல்டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் த என்டயர் ஆர்கனைசேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயும் இருந்தா நல்லது. நம்மளுடைய சாய் டெக் இன்ஃபோ அப்படிங்கிறது ஒரு சிபிஎஸ்இ, நீட், ஜேஇஇ ஃபோக்கஸ்ல ஒரு குருகுலமா இயங்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு வெரி வெரி ஸ்மால் ஆர்கனைசேஷன்றதுனால ஒரு மாடல இங்க கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனா இருந்தாலும், அத சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போனா பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ லைவ் அண்ட் லேர்னிங் விசிபிலிட்டி. அதாவது லைவ் லேர்னிங் விசிபிலிட்டி. நாம எப்படி கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத லைவா, விசிபிளா பார்க்க முடியும் இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்து மூலியமா. அதோட இல்லாம கோல் பேஸ்ட் டெய்லி ட்ராக்கிங். டெய்லியே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம எப்போதும் என்ன பண்ணுவோம்னா, இப்ப டெய்லி படிக்கிறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். திடீர்னு எக்ஸாம்ல என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அப்பதான் ஒரு ஞானோதயம் பேரண்ட்டுக்கு வரும். ஸ்டூடண்ட்டுக்கும் அதுவரையிலும் என்னன்னா, நல்லா படிச்சுட்டு இருக்கிறதா ஒரு படம் காமிச்சுட்டு இருப்பான். ஆனா, எப்போதும் அவன்ட்ட கேட்டா, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "கொஸ்டின்ஸ் டஃப்பா இருந்தது. நேரம் கிடைக்கல." இதெல்லாம் சாக்கு போக்கு பிரமாதமா சொல்லுவான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஸ்டூடண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் தான். பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸுக்கு 24 ஹவர்ஸ் தானே. அவனுக்கு மட்டும் எப்படி நேரம் பத்துச்சு? அப்போ நமக்கு நம்மளுடைய அகாடமிக் ஆக்டிவிட்டி பிரியாரிட்டி இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பக்காவா நம்ம பில்டப் பண்ணியிருப்போம். ஆனா, இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, அதுல கம்மியா தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லன்றத விட்டுற முடியுமா? முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நாம அதுக்குன்னு கொஞ்சம் பெயின் எடுத்து தான் ஆகணும். தேர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின். ஸோ வி ஹேவ் டு ஸ்ட்ரெயின் அவர் பிரெயின். எந்த ஸ்ட்ரெயினுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம வி கெட் ட்ரெயின்ட் தான். அப்போ எதுக்குமே உபயோகம் இல்லாம போயிடும். ஸோ அதனால நாம இப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். எல்லா ஸ்டூடண்ட்டுமே நல்ல ஸ்டூடண்ட் தான். ஆனா, அவங்க எப்படி அந்த நேரத்த கையாள்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த அகாடமிக் ட்ராக்கிங் உருவாக்கிறோம். இதுல ஸ்டூடண்ட் மட்டுமே பண்ணாலும் அது சரி வராது. இல்லாட்டினா நான் மட்டுமே ஆஸ் அ ஃபேக்கல்டி, ஆஸ் அ மென்டரா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதுவும் சரி வராது. பேரன்ட்டும் இதுல அலைன் ஆகும். அப்போ மென்டார், ஸ்டூடண்ட், பேரண்ட் 3 பேருமே அதுல சேர்ந்து எஃபோர்ட் போட்டா தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சக்சஸ் வரும். எங்கேயாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இன்னொருத்தர ப்ளேம் பண்றது, என்னமோ நமக்கு அதுல வந்து பார்ட்டிசிபேஷனே இல்ல அப்படிங்கிற மாரி நெனைக்கிறது தப்பு. லேர்னிங்ன்றது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். அதாவது படிக்கிறவங்களுக்கு மட்டும் லேர்னிங் இல்ல. சொல்லி தர என்ன மாரி ஆசிரியர்களுக்கும் லேர்னிங் தான். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், ஃபெசிலிட்டேட்டையும் ஊக்கப்படுத்துறது, இது பேரண்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பணின்னே நான் சொல்லுவேன். அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண விடக்கூடாது. ஃபெயிலியர் நல்லது தான். கரை நல்லதுன்னு சொல்லலையா? அதே மாரி 10 தடவ கீழ விழுந்தா தான் 11வது தடவ எந்திச்சு நிக்க முடியும். ஆனா, அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது நமக்கு தேவ. அதனால தப்பே வரக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் ஒர்க்கே பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இத புரிஞ்சு இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணா தான் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இத நல்லா கூர்ந்து கவனிச்சு, இதுல உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லாம இருந்ததுன்னா என்ட்ட தாராளமா கேளுங்க. ஆனா இத கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்க கடமை. இதுக்கு ஒரு தனி லிங்க்கே போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா www.saitechinfo.com/trackers அவ்வளதான்.
இந்த கிராக்கர்ஸ் மாரி ட்ராக்கர்ஸ்ன்னு இருக்கும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்போதுமே ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் டீச்சர்ஸ் கூட பெரும்பாலானோருக்கு இந்த டெக்ஸ்ட்ட ஃபுல்லா படிக்கணுன்ற ஒரு பொறுமையே கிடையாது. எல்லாமே டக்கு டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி நிக்கணும். ஏதாவது விசுவலா இருந்தாக்கா ஈஸியா இருக்கும். யாராவது சொன்னா காதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நெனப்பு இருக்கிறதுனால, இத நான் வந்து விசுவலா உட்கார்ந்து நான் எழுதுனத நானே திருப்பி அத சொல்ற மாரியான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எனிவே இப்போ இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எதனால முக்கியம்? ஒய் இட் மேட்டர்ஸ்? அதாவது கன்ஃப்யூஷன்லேருந்து ஒரு கிளாரிட்டி எவ்ரிடே லேர்னிங்ல கிடைக்கும். இத நீங்க நம்பணும். இப்ப சாய் டெக் இன்ஃபோ அகாடமிக் ட்ராக்கர்ஸ்ல என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா ஸ்டடி ஹவர்ஸ் இன்டூ கிளியர் பிக்சர் ஆஃப் புரோகிரஸ். அடிக்கடி பேரண்ட் என்ட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, "அவளும் படி, 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 படின்னு படிச்சுட்டு தான் சார் இருக்கா. ஆனா என்னமோ மார்க் தான் வரமாட்டேங்குது." அப்ப என்ன ஆயிருக்கு? அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ்ன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கார அத வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு அஸ்யூம் பண்ணிக்கங்க. 4 வீலுக்கும் ஒரு ஸ்டாண்ட போட்டு, இருக்கிற இடத்திலேயே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, எப்படி ஒரு இன்ஜின் ஐட்லிங் வருதோ, அந்த மாரி தான் நம்ம வேலைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைக்கிள ஸ்டாண்ட் போட்டு இருக்கிற இடத்திலேயே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, எங்க ப்ராக்ரஸ் ஆவுறது? அப்போ நம்மளுடைய ரா ஸ்டடி ஹவர்ஸ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிளியர் பிக்சர் ஆஃப் ப்ராக்ரஸ்க்கு நாம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒவ்வொரு சாப்டரையும் வொர்க் ஷீட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் ஸ்டெப்ஸு இதெல்லாம் விசிபிளா இருக்கிற மாரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். நான் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லயும், ஒவ்வொரு சாப்டர்லயும் வொர்க் ஷீட்ல எந்த லெவல்ல இருக்கேன்? யூனிட் டெஸ்ட்ல எந்த அளவுக்கு இருக்கேன்? நான் வந்து டெர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ்ல எந்த அளவுக்கு தயாரா இருக்கேன்? இத படம் போட்டு காமிக்கணும். அப்பதான் நான் பார்த்துருக்கேன் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னன்னா, எல்லாம் படிச்சுட்டேன் கிடிச்சேன்பாங்க. ஏதாவது ஒரு ஃபார்முலா கேட்டா தெரியாது. என்ன யூஸு? ஃபார்முலா தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதே! ஸோ, அதனால இதுல ஒரு விஷயம் அதாவது படிக்கிறோம்ன்ற பேர் வழி தான். எப்படி படிக்கிறதுன்றதே தெரிய மாட்டேங்குது. இத ஸ்கூல்லயாவது ஒழுங்கா சொல்லி தராங்களா? ஏதோ அவங்க ஒரு பல்க் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் என்ட்ட வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த படிக்கிறதுக்கு அலோவ் பண்றதுக்கான டைம் குடுக்கணுமா இல்லையா? கன்சிஸ்டன்சி வேணும்ல. கரெக்ட்டா ஒரு 1 ஹவரோ, இல்ல 2 ஹவரோ, இல்லாட்டினா 3 ஹவரோ ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்குன்னாக்கா, அது அட்டெண்டன்ஸ் முக்கியம் இல்லையா? நேரத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டாமா? எனிவே, இப்போ இந்த நான் வந்து எந்த லெவல்ல இருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு நானு குடுத்துருக்கேன். என்னென்னலாம் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டேன். நான் குடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டூடண்ட்ஸ் ஆன நம்ம மாணவர்கள் என்ன பண்ணாங்க? எவ்வளோப்பா பண்ணியிருக்க? சார் இவ்வளோ முடிச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? கேட்டு பாருங்க. அப்ப தெரியும். அதுக்காக தான் இந்த ட்ராக்கர். அப்போ ஒவ்வொரு சாப்டருக்கும் வொர்க் ஷீட் பண்ணியா? அதுல உள்ள இன்ஃபோகிராபிக்ஸ்லாம் போட்டியா? அதுல உள்ள டயகிராம் தெரியுமா கிளீனா? அதுல உள்ள டெர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்லாம் பார்க்காம சொல்லுவியா? அதுல கம்ப்ளீட்டா ஒரு யூனிட் டெஸ்ட் எடுத்துட்டியா? ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் செல்ஃப் டெஸ்ட் டிக்ளரேஷன் மாரி நம்ம செல்ஃப் அசஸ்மென்ட் மாரி குடுக்கணும். அதுதான் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்னன்னா ஒரு டெய்லி டிசிப்ளின் வந்துரும். ஒரு மெஷரபிள் புரோகிரஸ் இருந்தா தான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜீரோ கெஸ் வொர்க் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ டிரான்ஸ்பரன்சி இன் த புரோகிரஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கம்ப்ளீட்டட், வாட் இஸ் பெண்டிங், வாட் நீட்ஸ் ரிவிஷன். நோ மோர் ஐ திங்க் ஐ ஃபினிஷ் த சாப்டர் இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் கூடாது. டேட்டா பேஸ்டு கிளாரிட்டி ஃபார் பேரண்ட்ஸ் இது அதை விட ரொம்ப முக்கியம். சீ த ரியல் எஃபோர்ட். அட்டெண்டன்ஸ் கிளீனா இருக்கா? கிளாஸ்க்கு ஒழுங்கா வந்திருக்காங்களா? வொர்க் ஷீட்ஸ் ஒழுங்கா பண்ணாங்களா? யூனிட் டெஸ்ட் பண்ணாங்களா? சாப்டர் கவரேஜ் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் எனி ஒகேஷனல் ஸ்கூல் டெஸ்ட், ஸ்கூல் மார்க்ஸ் அப்படின்றத விட, டெய்லி பேசிஸ்லயே அவங்க ஒழுங்கா பண்ணாங்களான்றத திருப்பி திருப்பி பார்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் மினிட்ஸ்ல பேனிக் ஆயி ஏதோ நானும் பண்றேன் பேர் வழினாக்கா அது நடக்காது.
டெய்லி ட்ராக்கிங் அப்படிங்கிறத விட, டெய்லி ட்ராக்கிங் எப்படி ஒரு ஸ்டூடண்ட்ட எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணும் அப்படின்னாக்கா, அவங்க ஸ்டடீஸ கன்சிஸ்டன்ட்டா புரோகிரஸ் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அப்பப்போ அந்தந்த டயத்துல டெய்லி பேசிஸ்ல இந்த நாம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சா, அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெண்டிங் ஒர்க் இருக்கு அப்படின்றது. அதோட இல்லாம மென்டார், ஸ்டூடண்ட், பேரண்ட் ட்ரையாங்கிள் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ட்ராக்கர் ஷோஸ் ஆ குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, அந்த ஸ்டூடண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கேப்ப ஃபில் அப் பண்றதுக்கு நம்மளால முயற்சி என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அதனால அப்பதான் ஒரு ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். சும்மானாச்சுக்கு ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ "நீ இன்னைக்கு படிச்சியா? என்னத்த படிச்சு கிழிச்ச? வெட்டி கிழிச்ச?" இப்படியெல்லாம் ஆர்குமென்ட் பண்ணீங்கன்னா, எந்த விதமான நல்ல விதமான ஒரு அ ரிசல்ட்டையும் நாம எதிர்பார்க்க முடியாது. அதனால டிஸ்கஷன் பிகம்ஸ் காம், ஆப்ஜெக்டிவ் அண்ட் சொல்யூஷன் ஃபோகஸ்டா இருக்கணும். யார் யாருக்கு இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, இது ஏதோ நீட், ஜேஇ ஸ்டூடண்ட்ஸுக்கு மட்டும்னு கிடையாது. சிபிஎஸ்இ போர்டு எந்த எக்ஸாம் எழுதினாலும் அத்தன ஸ்டூடண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு டிசிப்ளின பில்டப் பண்ணும். அந்த ஃபியர் இருக்காது. நமக்கே ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இது படிக்கல, இது படிக்கிறோம், இது படிக்காம இருக்கோம், இது பெண்டிங்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த ட்ராக்கிங் கிளீனா தெரியறதுனால, அப்போ நாம அந்த சோம்பேறித்தனத்த கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிப்போம். பேரண்ட்ஸுக்கு எப்படின்னா, அவங்களும் குழந்தைகள் என்ன எஃபோர்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டா அதுல மென்ஷன் பண்ற மூலியமா தெரியும். தேவையில்லாத அசம்ப்ஷன்ஸ், பிரஷர்ஸ், ஆர்குமென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். மென்டார்ஸுக்கும் இது உதவும். என்ன அப்படின்னாக்கா, ஸ்டூடண்ட்ஸ் எந்த ஏரியா வீக்கா இருக்காங்க. நாம எத இன்னும் கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ஸ்டூடண்ட்ட சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லாக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி பேசிஸ்லயும், வீக்லி பேசிஸ்லயும், மந்த்லி பேசிஸ்லயும் இருந்தா நல்லது. சாப்டர் வைஸ் அண்ட் டெஸ்ட் வைஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனல் அகாடமிக் போர்ட்ஃபோலியோ ஓவர் டைம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல அகாடமிக் ப்ராக்ரஸ்க்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். நான் இங்கேயே இந்த ட்ராக்கர்ஸுக்கான வெப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அத ஆல்மோஸ்ட் பீரியாடிக்கலா உங்களுக்கு என்ன தகுந்த இடமோ அத நீங்க தீர்மானிச்சு அந்த ட்ராக்கர் ஃபார்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க, எந்தவித தங்கு தடை இல்லாம முன்னேற்றத்த கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.